sir. Good evening. Good evening. Good evening, sir. Yes, good evening. இதுல இறுதியாக நடந்த மாகாண கல்வி திணைக்களம் வடக்கு மாகாணத்தினுடைய இறுதி தவணை பரீட்சை தரம் 11க்கான வினாத்தாள் வேகமா பார்த்து கொண்டு போவோம். டவுட் இருந்தால் செய்து கொண்டு போய்கள் அல்ல கடைசியில கேளுங்க. பின்வருவனற்றுள் பருமனை மாத்திரம் கொண்ட கணியம். இப்ப பருமனை மாத்திரம் கொண்ட கணியம் என்றது என்னதை கேட்கிறோம் சொன்னால் எண்ணிக்கணியம் என்றதை கேட்கினோம். ரைட், எண்ணிக்கணியம் என்றதை கேட்கிறார்கள். எண்ணிக்கணியம் என்றது இங்க அமுக்கம் ஒரு எண்ணிக்கணியம். நிறை ஆர்முடுதல் விசை என்றது பெருமனையும் திசையையும் கொண்ட காவிக்கணியமாக இருக்கும். இரண்டாவது வினா பாருங்க, இடைப்புகுந்த தட்டினை அவதானிக்கக்கூடிய இளைய வகை. இடைப்புகுந்த தட்டு இருக்கிறது இதய தசை இளையம். இதய தசை இளையங்களுக்கு இடைப்புகுந்த தட்டுக்கள் காணப்படும். இதய தசையை பொறுத்தவரை இதை விட வேறு என்னன்னு சொன்னா சந்தத்திற்கேற்ப தொழிற்படும், கிளைகள் கொண்டது, தனிக்கரு கொண்டது, இப்படியான இச்சையின்றி இயங்கக்கூடியது, ஒருபோதும் களைப்படையாதது, இப்படியான விசேட இயல்புகள் இதய தசைக்கு இருக்கு. அதே மாதிரி குறுக்கு வரிகள் கொண்டு காணப்படும். கண்கூட்ட தசைகளை பொறுத்தவரையில வரி கொண்டது, உருளை வடிவமான கலங்கள், பல்கரு கொண்டது, இளைமணிகள் அதிக அளவில் காணப்படும். இதய தசையிலையும் அதிக அளவான இளைமணிகள் காணப்படும். கண்கூட்டு தசை இச்சையுள்ள இயக்கத்தை காட்டும், விரைவில் களைப்படையக்கூடியது. மலமளப்பான தசையை பொறுத்தவரையில கதிருருவானது, தனிக்கரு கொண்டது, இச்சையின்றி இயங்கக்கூடியது, இப்படியான இயல்புகள் இருக்கு. பின்வரும் தாவரங்களில் பூக்களை தோற்றுவிக்காத போதும் வித்துக்களை தோற்றுவிப்பது பைனஸ். பைனஸ் மற்றது இன்னும் ஒரு உதாரணம் இருக்குது, மடுப்பனை. பைனஸ் மற்றும் மடுப்பனை இந்த இரண்டுக்கும் இந்த பூக்களை தோற்றுவிக்காத வித்துக்களை தோற்றுவிக்கும் தாவரங்களுக்கு உதாரணமாக குறிப்பிட முடியும். அடுத்தது இளைமணிகளில் உருவாகும் அனுசேப கழிவு. இளைமணிகளை பொறுத்தவரையில் இளைமணிகள்ல சக்தி உற்பத்தி நடக்க போகுது. அப்ப சக்தி உற்பத்தியை பொறுத்தவரையில குளுக்கோஸ் ஆக்சிஜனுடன் தாக்கம் அடைந்து கார்பனீர் ஆக்சைடு வாயுவையும் நீரையும் அதே மாதிரி ஏடிபி சக்தியையும் உருவாக போகுது. அப்ப இங்க உருவாக்கப்படுற கழிவு கார்பனீர் ஆக்சைடு வாயு. கார்பனீர் ஆக்சைடு வாயு. யூரியா ஈரலால் உருவாக்கப்படும். யூரியா ஈரல்ல உருவாக்கப்படுற கழிவு பதார்த்தம். பெறப்பட்ட எந்த பதார்த்த சோடி கலக்கும் போது கரைசல் ஒன்றினை தரும். கரைசல் என்று சொல்லி கிடக்கு. கரைசல் என்று வாரது ஏகவின கலவை. ஏகவின கலவைதான் கரைசலாக இருக்கும். சீனி தேங்காய் என்றது ஒரு பல்லின கலவை. கரியுப்பு மண்ணெண்ணெய் என்றது பல்லின கலவை. ஹைட்ரசன் குளோரைட் திரவ அமோனியா ஒரு பல்லின கலவை. கரைசல் நிலையில இருக்கிறது நீர் எதனால் மதுசாரம். மதுசாரம் நீரில் கரையக்கூடியது. கரைசல் என்பது விளங்கணுமா? கரைசல் என்றது ஒரு ஏகவின கலவையாக இருக்க போகுது. கரைசல் என்றது ஒரு ஏகவின கலவையாக இருக்க போகுது. அமில இயல்பினையும் மூல இயல்பினையும் காட்டும் ஆக்சைடு. வளமையா ஈரியல் கேட்கிறது. ஈரியல் கேட்கிறது. இதுல அமில இயல்பு மூல இயல்பு கேட்டு கிடக்கு. அலுமினியம் ஆக்சைடு Al2O3. அலுமினியத்தினுடைய ஆக்சைடு தான் ஈரியல் ஆக்சைடை தோற்றுவிக்கக்கூடியது. அலுமினியம் என்றது வரப்போகுது. நைதரசனுடைய ஆக்சைட்டுகள் அமில இயல்புடைய ஆக்சைட்டுகளாக இருக்கும். சோடியத்தின் ஆக்சைடு மூல இயல்புடையதாக இருக்கும். தூய ஐதரசனோட சேர்ந்த ஆக்சைடு தூய நீராக இருக்கும் போது அது நடுநிலை பதார்த்தமாக இருக்கும். அடிப்படை கணியங்கள் சார்பாக அதிர்வு மீடுறன். அதிர்வு மீடுறன் என்றது சர்வதேச அலகாக ஹெர்ட்ஸும், அதிர்வு மீடுறன் அலகு செகண்ட் -1 என்னும் பார்க்கிறாங்க. செகண்ட் -1 சர்வதேச அலகு ஹெர்ட்ஸ். ஒரு செகண்டில் அதிர்ந்த அதிர்வுகளின் எண்ணிக்கை.
அதிர்வு மீறல்ன்றது ஒரு செகண்டில் அதிர்ந்த அதிர்வுகளின் எண்ணிக்கை. இங்க F7 1 T என்ற சமன்பாட்டை பயன்படுத்த முடியும். அதிர்வு மீறல் வந்து அலைவு காலம் நேர்மாறு வீத சமனாக இருக்கு. செகண்ட் -1 என்றது அதனுடைய அலகாக இருக்கு. மூலங்களுடன் மெதைல் செம்மஞ்சள். மெதைல் செம்மஞ்சள் வந்து மூலங்களோட மஞ்சள் நிறத்தையும் அமிலங்களோட சிவப்பு நிறத்தையும் தரும். மூலங்களுடன் மெதைல் செம்மஞ்சள் வந்து மஞ்சள் நிறத்தையும் அமிலங்களோட சிவப்பு நிறத்தையும் தரும். அமிலங்களுடன் சிவப்பு நிறத்தையும் தரும். அடுத்தது ஒரு நிமிஷம் பிள்ளையா, ஒரு நிமிஷம். அடுத்த வழியை பாருங்க. பல்கல அங்கி ஒன்றின் சிக்கத்தன்மை அதிகரிக்கும் ஒழுங்கு. பல்கல அங்கி ஒன்றின் சிக்கத்தன்மை அதிகரிக்கும் ஒழுங்கு. களம், இளையம், அங்கம், தொகுதி. இதுதான் வளமையானது. களம், இளையம், அங்கம், தொகுதி, அங்கி. இதுதான் வளமையான ப்ரொசீஜர். களம், இளையம், அங்கம், தொகுதி, அங்கி. இதுல சிக்கத்தன்மை அதிகரிக்கும் ஒழுங்குன்னு கேட்டுக்கிறாங்க. இரண்டாவது விடை சரியான விடையாக இருக்கும். ஓடுற கேட்கல உங்கள. அங்கே ஒன்றின் சிக்கத்தன்மை அதிகரிக்கும் ஒழுங்கத்தான் கேட்டுக்கிறாங்க. சிக்கத்தன்மை அதிகரிக்கும் ஒழுங்குன்றது களம், இளையம், அங்கத்த காணில, தொகுதி, அங்கி. இரண்டாவது விடை. இந்த நம்பர்கள் மாறி இருக்கு, கவனிச்சிங்கன்னா தெரியும். இதுல ரெண்டாவது வராது, மூன்றாவது இருப்பது மூன்றாவது விடை. மனித பெண்ணின் சூலகம் ஒன்றில் இருந்து எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை? சூலகம் ஒன்றில் இருந்து எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை சூழ்கொள்ளல் இடம்பெறும்? 56 நாட்களுக்கு ஒரு முறை. ஒரு சூலகத்தில இருந்து 56 நாட்களுக்கு ஒரு முறை சூழ்கொள்ளல் நடைபெறும். சூலகம் ஒன்றில் இருந்து 56 நாட்களுக்கு ஒரு முறை சூழ்கொள்ளல் நடைபெறும். ஒரு சூலகத்திலிருந்து திருப்பி அடுத்த, உதாரணத்துக்கு வலது சூலகம் முதலாவது சூழ்கொள்ளல் நடக்குதுன்னு சொன்னால் அதே வலது சூலகத்துல சூழ்கொள்ளல் நடக்கிறதுக்கு 56 நாட்கள் எடுக்கும். அடுத்தது, மாசூட்டப்பட்ட சிலிக்கன் குறைகடத்தி சாளகத்தினை உருக்காட்டுகின்றது. குறித்த சாளகத்தில் எக்ஸ் என காட்டப்பட்டுள்ள மூலகம். அப்ப இதுல துளைகள் இடப்பட்டிருக்கு. துளைகள் என்றது எங்களுக்கு இந்த 4ஆம் கூட்ட மூலகங்களுடன் 3ஆம் கூட்ட மூலகங்களை கலப்பாக்கம் செய்யும் போது மாசூட்டல் செய்யறன்னு சொல்றாங்க. 4ஆம் கூட்ட மூலகங்களோட 3ஆம் கூட்ட மூலகங்களை மாசூட்டல் செய்யல எங்களுக்கு ஒரு இலத்திரன் பற்றாக்குறை ஏற்பட போது அந்த இடம் துளைகளாக இருக்க போது. ஆகவே போரன் வர போகுது. 5ஆம் கூட்டத்தை சேர்த்திருந்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு இலத்திரன் மேலதிகமாக வந்திருக்கு. வெண்வகை குறைகடத்தி 5ஆம் கூட்டங்களை சேர்க்கும் போது நைதரசன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், அந்திமணி. அதே மாதிரி 3ஆம் கூட்ட மூலகங்களை சேர்க்கும் போது போரன், அலுமினியம் போன்ற 3ஆம் கூட்ட மூலகங்களை சேர்க்கும் போது எங்களுக்கு பி வகை குறைகடத்தி துளைகளுடன் கிடைக்க போகுது. பின்வரும் குருதிக்கலம் சிறுமணிகள் கொண்டது. வன்குருதி கலங்கள் வந்து 2 வகையாக்கிறோம். சிறுமணிகள் கொண்டது, சிறுமணிகள் அற்றதண்டு. சிறுமணிகள் கொண்டது வந்து மூல நாடி, நடுநிலை நாடி, யோசி நாடி சிறுமணிகள் கொண்டதாக இருக்கும். சிறுமணிகள் அற்றது வந்து நிணநீர் குழியமும் ஒற்றை குழியமும் வந்து சிறுமணி அற்றதாக இருக்கும். சிறுமணிகள் அற்றது வந்து நிணநீர் குழியமும் ஒற்றை குழியமும். சிறுமணிகள் கொண்டது வந்து மூல நாடி, நடுநிலை நாடி, அமில நாடி அல்லது யோசி நாடி என்று சொல்றாங்க. அந்த வகையில 4வது விடை பொருத்தமான விடையாக இருக்கும். 4வது விடை பொருத்தமான விடையாக இருக்கும். 13, 14 ஆகிய வினாக்கள் பின்வரும் ரசாயன சமன்பாட்டை அடிப்படையாக கொண்டவை. 2 ஐதரசன் பெராக்சைடு மூலக்கூறு வந்து பிரிகி அடைந்த ஐதரசன் நீரையும் ஆக்சிஜன் வாயுவையும் விளைவாக தெரியும். இது ஆக்சிஜன் வாயு தயாரிக்கிறதுக்கான ஒரு தாக்கம். இது ஒரு ரசாயன பிரிகை தாக்கம். இந்த பிரிகை தாக்கத்தின் போது
ஆக்சிஜன் வாயு விளைவாக கிடைக்க போகுது. ரசாயன பிரிகை தாக்கம் ஆக்சிஜன் வாயு விளைவாக கிடைக்க போகுது. இந்த தாக்கத்தை அதிகரிக்கிறதுக்கு MnO2 ஊக்கியாகவும் இந்த தாக்கத்தை அதிகரிக்கிறதுக்கு MnO2 ஊக்கியாகவும் இந்த தாக்கத்தை நிரோதிக்கிறதுக்கு சல்பூரிக் அமிலத்தையும் பயன்படுத்துறது வளம். தாக்கத்தின் ஊக்கியாக MnO2 தாக்கத்தை நிரோதிக்கும் பதார்த்தமாக சல்பூரிக் அமிலமும் பயன்படுத்தப்படும். இதுல குறித்த ரசாயன தாக்கத்தின் தாக்க வீதத்தை குறைக்க பயன்படுத்தப்படுற பதார்த்தம் ஐதரசன் சல்பைட். வேணா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏதாவது விளங்காட்டி கேளுங்க. எது கொண்டு போய்கள் டவுட் இருந்தால் கேட்கும். அடுத்த கேள்வி. 4 கிலோகிராம் திணிவுடைய 5 மீட்டர் பொருள் 5 மீட்டர் உயரத்துக்கு உயர்த்தப்படும் போது ஆற்றப்பட்ட வேலையின் அளவு mgh. வேலையின் அளவு mgh. திணிவு 4 கிலோகிராம் 5 மீட்டர் உயரத்துக்கு உயர்த்த போறோம். புவியீர்ப்பு ஆர்முடுகள் 10 சுருக்கிவிட்டால் 5 20 200 ஜூல் என்று வரப்போகுது. 200 ஜூல். சமன்பாடுகளை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. mgh பயன்படுத்தலாம். அதில் விசை தர தூரம், விசை என்றது திணிவு தர புவியீர்ப்பு ஆர்முடுகள். 4 கிலோகிராம் புவியீர்ப்பு ஆர்முடுகள் 10 அப்ப 40 5ஆல பெருக்கி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 200 ஜூல் என்று வரும். 10 செகண்ட்களில் பொருள் ஒன்றின் இயக்கம் இடப்பெயர்ச்சி நேர வரைவில் தரப்பட்டுள்ளது. வரைவின் அடிப்படையில் பொருளின் இயக்கம் தொடர்பான சரியான கூற்று கேட்டு கிடக்கு. ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைவை வைத்துக் கொண்டு எங்களுக்கு வேகத்தை கதைக்க முடியும், இயங்கிய தூரத்தை கதைக்க முடியும், இயங்கிய அடைந்த இடப்பெயர்ச்சியை கதைக்க முடியும். ரைட். அப்ப இது ஒரு சீரான வேகத்தோடு ஒரு குறித்த திசையில போற இயக்கம் காட்டி கிடக்கு. சீரான வேகத்தோடு ஒரு குறித்த திசை. இது சீரான வேகம் எதிர் திசை. இந்த இயக்கம் எப்படி அமைந்திருக்கும் என்று சொன்னால், ஒரு பொருள் இங்க இருந்து இவ்வளவு தூரம் போகுது, 30 மீட்டர் தூரம் போகுது. பிறகு போயிட்டு இப்ப இதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குதுன்னு சொன்னால் 5 செகண்ட் எடுக்குது. திருப்பி அங்க இருந்து இங்க வருது, திருப்பி 5 செகண்ட் எடுக்குது. ஒரு 10 செகண்ட்ல போனது 30 மீட்டர், வந்தது 30 மீட்டர். இப்ப மொத்த தூரம் 60 மீட்டர் தூரம் பயணம் செய்திருக்கிறார். அடைந்த இடப்பெயர்ச்சி 0 மீட்டர். ஏன் எந்த இடத்துல இருந்து ஆரம்பித்தாரோ அந்த இடத்துக்கு 10 செகண்ட் திருப்பி வந்துருக்கு. இதுல கதியை பற்றி கதைக்க முடியும், சராசரி கதி தொடர்பாக கதைக்க முடியும். இயங்கிய தூரத்தின் கீழ் நேரம் சுருக்கிவிட்ட 6 மீட்டர் செகண்ட் -1 சரிய சராசரி கதியாக வரும். சராசரி வேகம் என்று பார்த்தோம்னு சொன்னால் இடப்பெயர்ச்சி 0, நேரம் 10 சுருக்கிவிட்டோம்னா 0 மீட்டர் செகண்ட் -1 என்று வரும். இதுல முதலாவது விடையில ஆர்முடுகி அமர்முடுகி என்று கதைச்சு கிடக்கு. எங்களுக்கு அந்த கதை இல்லை. அதுல 5 செகண்டிலும் அடுத்த 5 செகண்டிலும் ஒரே வேகத்துடன் பயணித்துள்ளது. வேகம் சரி, ஆனால் பருமன் வேறுபாடு இருக்கு எங்களுக்கு. இங்க பருமன் திசை வேறுபாடு காவிக்கணியம் என்றபடியால் பொருளின் சராசரி கதி 6 மீட்டர் செகண்ட் -1 ஆகும். சராசரி வேகம் 0 ஆகும். மூன்றாவது விடை சரியான விடை. பொருள் கடந்த தூரம் அதன் இடப்பெயர்ச்சி 3 சமனாகும் என்றது பிழை. கடந்த தூரம் 60 மீட்டர், ஆனால் இடப்பெயர்ச்சி 0. அடுத்த 17வது கேள்வி. ஒரு முள்ளந்தண்டிலி உயிரினம் கொண்டுள்ள பின்வரும் இயல்புகளை கருதுக. ஆரைச்சோமிக் சீர் உடல்
உடல் ஆரை சமச்சீர். 3 மூல உயிர் படை அமைப்பை கொண்டது. எங்களுக்கு 2 மூல உயிர் படை அமைப்பு நிடாரியாக்கள் இல்ல சீலந்திரேட்டாக்கள், மிச்சம் எல்லாமே 3 மூல உயிர் படை அமைப்பைத்தான் கொண்டிருக்கும். அரும்புதல் மூலம் இலிங்கமில் முறை இனப்பெருக்கத்தை மேற்கொள்ற நிடாரியாக்கள். மேற்குறிப்பிட்ட இயல்புகளில் கண்ணம் எக்னடோமேட்ராவுக்குரியது. ஏயும் பியும் இங்க ஆரை சமச்சீர். ஆனா புத்தகத்துல எக்னடோமேட்ரா ஐயாரை சமச்சீர்னு தான் தரப்பட்டிருக்கு. ஐயாரை சமச்சீர். இந்த ஐயாரை சமச்சீர் என்ற கான்செப்ட் ஆரை சமச்சீருக்குள்ளதான் வருது என்றபடியால் ஐயாரை சமச்சீர் என்ற கான்செப்ட் ஆரை சமச்சீருக்குள்ளதான் இந்த ஐயாரை சமச்சீர் வருது. அப்ப இந்த அடிப்படை உங்களுக்கு விளங்கணும் என்றதுக்காண்டி இந்த முதலாவது ஆரை சமச்சீரான உடல் என்று சொல்லி இந்த விடையை தெரிவு செய்திருக்கிறோம். முதலாவது விடை சரியான விடையாக இருக்கும். ஆரை சமச்சீருக்குள்ள ஐயாரை சமச்சீர் வருது. ஃபர்ஸ்ட் பார்ட் பரவாயில்லை. இதுல செகண்ட் பார்ட் வரைகளை நீங்கள் புத்தகத்தில் இருக்கிற ஆன்சரையே கொடுத்துக் கொள்ளுங்க. ஐயாரை சமச்சீர். அடுத்தது மென்னமிலமாக கருதப்படும். மென்னமிலம் என்றது எங்களுக்கு தெரியணும். பகுதி அளவில் அயனாக்கம் அடைந்து, நீரில் பகுதி அயனாக்கம், நீர்க்கரைசல் நிலையில் பகுதியாக அயனாக்கம் அடைகிற ஒரு பதார்த்தம் தான் மென்னமிலம். அதுக்கு பிறகுதான் மிச்சம் என்னண்டாலும் நீரில் பகுதியாக அயனாக்கம் அடையும் அமிலமாகும். மென்னமிலம் என்றது நீரில் பகுதியாக அயனாக்கம் அடையும். உதாரணத்துக்கு இப்ப கார்போனிக் அமிலம் H2CO3 கார்போனிக் அமிலம் என்று எடுத்தவன் சொன்னால், இவர் நீர்க்கரைசல் நிலையில முதல் என்ன செய்வார் என்று சொன்னால், தன்னிட்ட இருக்கிற 2 ஐதரசல ஒரு ஐதரசலத்தான் கரைசலுக்குள்ள கொடுப்பார். கொடுத்து இவர் தான் HCO3 மைனஸ் ஆக இருப்பார். நீர்க்கரைசல் நிலையில பகுதி அயனாக்கம் அடையும் பதார்த்தம், பகுதியாக அயனாக்கம் அடைகிற பதார்த்தம் தான் மென்னமிலம். மனிதருக்கு விட்டமின் குறைபாட்டினால் குருதிச்சோகைக்குரிய குறைபாடு விட்டமின் பி குறைபாடு. விட்டமின் பி குறைபாடு, விட்டமின் பி குறைபாடு. இந்த 20வது கேள்வியை பாருங்க. மெதனால் மூலக்கூறு ஒன்றில் திணிவுப்படி ஐதரசன் சதவீதம் கேட்டு கிடக்கு. இதுல இதுல சார் மூலக்கூற்று துணியை பார்த்தோம் என்று சொன்னால் கார்பன் 12, ஐதரசன் 4, ஆக்சிஜன் 16. 16 நாளும் 20, 20 12 32 கிராம் மூல் -1 ഇതിന്റെ மூலர் திணிவு. ஒரு மூல் பதார்த்தத்தின் திணிவு 32 கிராம். இந்த 32 கிராமில 4 கிராம் தான் இருக்க போற ஐதரசன் இருக்க போற என்றால் 100க்கு எவ்வளவு? 32 என்ன 4 சுருக்கணும்னா 25 100 4 8 சுருக்கிவிட்டா 12.5 வீதம் இருக்கும். 12.5 வீதம். மொத்தம் 32 கிராம் மெதனோல்ல 4 கிராம் தான் என்ன இருக்கும்? ஐதரசன் இருக்கும். எக்ஸனும் 3ஆம் ஆவர்த்தன மூலகம் ஒன்றின் சல்பேட். இதுல சல்பேட்டை பொறுத்தவரையில சல்பேட் உங்களுக்கு விளங்கணும். சல்பேட் என்றது SO4 2-. எக்ஸ் என்றது எப்படி இருக்க போது? X2+ ஆக இருக்க போது. இவர் 2- இருந்தால் இவர் கட்டாயம் 2+. 2- இது கட்டாயம் 2+. 2+ என்றது 3ஆம் ஆவர்த்தன மண்டைக்குள்ள 2 இலத்திரன்களை இழக்கிறது. யாரா இருப்பார்? 2 8 2 என்ற இலத்திர நிலை அமைப்பை கொண்டவர் தான் 2 இலத்திரனை இழப்பார் உறுதிநிலை அடைகிறதுக்காண்டி. இறுதி சக்தி மட்ட இலத்திரன்கள் எண்ணிக்கை எத்தின 2. ரைட். SO4 2- என்று வந்தபடியால் 2- என்றது அங்கால் X என்றது 2+ என்ற மாதிரி இருக்க போது. 2+. 2+ என்ற 2 இலத்திரனை இழக்கிறது. இழக்கிறது யாரு? உலோகங்கள். உலோகங்கள் 2 இலத்திரனை இழக்க போகுது. 3ஆம் ஆவர்த்தன மண்டையில் 3 சக்தி மட்டம்.
இந்த 3 சக்தி மட்டத்துல இறுதி சக்தி மட்டத்துல 2 இலத்திரன் இருக்கணும். ஆகவே 2 8 2 அதன் இலத்திரன் நிலை அமைப்பு 2 8 2. ரைட். இறுதி சக்தி மட்ட இலத்திரன்கள் வந்து 2. அடுத்தது இறுதி சுற்றோட்ட தொகுதியின் மாதிரி கோட்டு வரைபடம் காட்டப்பட்டுள்ளது. திரவ பாய்களின் பாய்ச்சல் இடம்பெறும் திசை அம்புக்குறியினால் காட்டப்பட்டுள்ளது. இங்கு Y என்றது நிணநீர் குழாயாக இருக்கு. Y என்றது நிணநீர் குழாய். நிணநீர் குழாய். இதுல முன்னுக்கு எம்மன்ற எழுத்து மாறி எடுத்து சட்டன் SN EJU CJU. சட்டன் SN EJU CJU எனும் மூலகங்களில் தாக்க வீதம் அதிகரிக்கிறது. மேலே இருக்கிற மூலகம் வந்து நாகம். தாக்க வீத தொடரை பொறுத்தவரையில பொன், பிளாட்டினம், வெள்ளி, ரசம், செப்பு, ஐதரசன், ஈயம், வெள்ளீயம், இரும்பு, நாகம். இதுல நாகம் மேலே இருக்கிற மூலம். நாகத்துக்கு அடுத்தது வெள்ளீயம், அடுத்தது செப்பு, இறுதியாக பொன். EJU CJU SN சட்டன். மூன்றாவது பொருத்தமான விடையாக இருக்கும். தாக்க தொடர் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கோ. தாக்க வீத தொடர் ஆவர்த்தன அட்டவணைகள் எல்லாம் பாடமாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். 0.25 மோல் டெசிமீட்டர் -3 செறிவு கொண்ட சோடியம் ஹைட்ராக்சைடு நீர்க்கரைசல் கரையத்தின் அமைப்பு திணிவு கனவளவு சார்பில் எவ்வளவு? திணிவு கனவளவு சார்பில் எவ்வளவு கட்டுக்கிட. இதுல வந்து எங்களுக்கு 1 டெசிமீட்டர் கனம் கரைசல்ல 1 டெசிமீட்டர் கனம் கரைசல்ல 0.25 மோல் சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கு. என்ன 1 மோல் டெசிமீட்டர் கனம் கரைசல்ல செறிவை கொண்ட கரைசல்ல 0.25 மோல் என்ன இருக்குது? சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கு. 0.25 என்றது திணிவு சமன், இல்லாட்டி மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு. சார்மூல கூட்டு திணிவு 40 தந்தபடியால் மூலர் திணிவு வந்து 40 கிராம் மூல் -1. இந்த திணிவு மூல் தர மூலர் திணிவு. மூல் வந்து 0.25 1 கீழ் 4 கால். மூலர் திணிவு 40 சுருக்கிவிட்டால் 10 கிராம். திணிவு கனவளவு அமைப்பில 10 கிராம் டெசிமீட்டர் -3. 10 கிராம் டெசிமீட்டர் -3 என்று வரப்போம். 10 கிராம் டெசிமீட்டர் -3. சார் 23வது கேள்விக்கு முதலாவது விட வராதா? 23வது கேள்விக்கு முதலாவது விடை அது குறையும் ஒழுங்கெல்லாமா காட்டிக்கிடாங்க. அந்த குறியீடு அந்த பெரிது சிறிது மாதிரி தானே இருக்காங்க. அப்படி பாக்கிறோம். அது இல்ல அப்படி பாக்கல. சரி சார். அப்புறத்தை கணிதான் அப்படியே போட்டுரு. அடுத்தது ஆபத்தான சூழலை எதிர்கொள்ளும் போது நபர் ஒருவரின் உடலில் நிகழாத மாற்றம். ஆபத்தான சூழலை
எதிர்கொள்ளும் போது நபர் ஒருவரின் உடலில் நிகழாத மாற்றம். இது பதிவு பரவறிவு நிகழ்வோட தொடர்புடையது. ஆபத்தான நிலைமை என்ற போது நிலைமையின் போது பரிவு நரம்பு தொகுதி தொழிற்படைகளை கண்மணியின் பருமன் அதிகரிக்கும், உமிழ்நீர் சுரக்கிற நிரோதிக்கப்படும், தொண்டை வறண்டுவோம், இழப்பை குடச்சுருக்கம் வந்து அதிகரிக்கும், இறப்பை குடச்சுருக்கம் வந்து குறையும், இதய துடிப்பு சுவாசம் அதிகரிக்கும். இவ்வளவு வந்து இப்ப ஒரு ஆபத்தான சூழலை எதிர்கொள்ற நபர்ல ஏற்படக்கூடிய மாற்றம். இதுல நிகழாத மாற்றம் என்று கேட்டுக்கிட இறப்பை மற்றும் குடல் சுருக்கம் அதிகரித்தல் என்றது நிகழாது. இறப்பை குடல் சுருக்கம் நிகழாதென்றது அதிகரித்தல் என்றது இங்க நிகழாத மாற்றமாக இருக்கும். அடுத்து 26வது கேள்வியை பாருங்க. 26வது கேள்வி. 4.5 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட குழிவாடி ஒன்றின் முன்னால் ஏற்றி வைக்கப்பட்டுள்ள மெழுகுதிரியின் பிம்பம் திரையில் பெறப்படும் விதத்தினை உரு காட்டுகின்றது. குறித்த சுவாலை ஆடியை நோக்கி நகர்த்தும் போது பிம்ப தூரம், பிம்பத்தின் பருமன் என்பன மாறுபடும் விதத்தை பற்றி கேட்டிருக்கு. 4.5 குவிய தூரம் என்று சொன்னால் உங்களுக்கு 4.5 4.5 9 9 வந்து என்னவாக இருக்க போன்னு சொன்னால் அதனுடைய வளைவு மையமாக இருக்க போகுது. ரைட், 9 வந்து அதனுடைய வளைவு மையம் சி ஆக இருக்க போகுது. சிக்கு அப்பால் பொருள் இருக்கைக்குள்ள உங்களுக்கு எஃப்க்கும் சிக்கும் இடையில ஒரு உருச்சிறுத்த தலைகீழான உண்மை பிம்பம் ஒன்று கிடைக்க போகுது. இப்ப நாங்கள் இந்த பொருளை ஆடியை நோக்கி நகர்த்தும் போது பிம்பம் என்ன செய்ய போகுது? ஆடியில இருந்து தொலைவுக்கு போகுது, தூரமாக போகுது. அப்ப பிம்ப தூரம் அதிகரிக்க போகுது. அதே நேரத்துல பொருள் ஆடியை நோக்கி வரும்போது பிம்பம் வந்து என்ன செய்ய போகுது? விலத்தப்பட்டு கொண்டு போய்க்குள்ள பிம்பம் வந்து ஒரு சிறுத்த நிலையில இருந்து ஒரு பெருத்த நிலைக்கு போகுது. எங்க பிம்ப தூரமும் அதே நேரத்துல பொருளின் பிம்பத்தினுடைய பருமனம் வந்து அதிகரித்து கொண்டு செல்லும். பிம்ப தூரமும் பிம்பத்தினுடைய பருமனம் என்ன செய்து கொண்டு போகும் என்று சொன்னால் அதிகரித்து கொண்டு செல்லும். இதை நாங்கள் சும்மா பார்க்கலாம். இது நாங்கள் பார்க்கலாம், கவனிங்கோ. பாருங்க வெளியில இப்ப இதுல 4.5 சென்டிமீட்டருக்கு வந்து ஃபோக்கல் பாயிண்ட வந்து நான் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். ரைட், பொருள் வந்து எஃப்க்கு பின்னுக்கு இருக்குது, சிக்கு பின்னுக்கு இருக்குது. அப்ப சிக்கு பின்னுக்கு பொருள் இருக்கைகள பிம்பம் வந்து எங்களுக்கு எஃப்க்கும் சிக்கும் இடையில ஒரு சிறுத்த பிம்பமாக இருக்குது. ரைட், இப்ப பாருங்க இதுல வந்து டிஓன்னு போட்டுக்கிறாங்க. டிஓன்றது ஆப்ஜெக்டுக்கும் ஆடிக்குமான டிஸ்டன்ஸும், டிஐன்னு போட்டிருக்கிறது வந்து ஆப்ஜெக்டுக்கும் இமேஜுக்கும் இடையிலான டிஸ்டன்ஸும் போட்டிருக்குது. அதே மாதிரி ஹெச்ஓன்றது ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட், பொருளினுடைய உயரமும், ஹெச்ஐ என்றது இமேஜினுடைய உயரமும் காட்டியிருக்கு. இப்ப நான் வந்து என்ன செய்யறேன்? பொருளை வந்து ஆடியை நோக்கி கொண்டு போறேன். பொருளை ஆடியை நோக்கி கொண்டு போய்களை பாருங்க, டிஓ வந்து குறைஞ்சு கொண்டு போகுது, டிஐ கூடிக்கொண்டு போகுது. அதே நேரத்துல ஹெச்ஐயும் என்ன செய்து கொண்டு போகுதுன்னா கூடிக்கொண்டு போறதை உங்களால பார்க்கக்கூடியதா இருக்கு. ரைட், இப்ப டிஐ கூடிட்டது. டிஏன்றது டிஸ்டன்ஸ் ஆஃப் இமேஜ், ஆடியில இருந்து பிம்பத்துக்குரிய தூரம் கூடி இருக்குது. ஹெச்ஐ இமேஜினுடைய உயரமும் கூடி இருக்குது. அதே நேரத்துல பொருளின் உயரம் வந்து அதே உயரத்தை தான் நான் மெயின்டைன் பண்றேன், 3 மெயின்டைன் பண்றேன். பொருளினுடைய உயரம் வந்து 3 இருக்குது. ரைட்,
பொருளுக்கும் பிம்பத்துக்குமான தூரம் வந்து குறைஞ்சு கொண்டு போகுது. உங்களை கேட்ட கேள்வி வந்து ஆடியை நோக்கி நகர்த்தி கொண்டு போய்க்க என்ன நடக்கும்னு தான் கேட்டது. ஆடியை நோக்கி நகர்த்தி கொண்டு போகும்போது ஆடியை நோக்கி நகர்த்தி கொண்டு போய்க்குள்ள ரெண்டும் கூடும். இரண்டுமே வந்து அதிகரித்து கொண்டு செல்லும். இரண்டுமே கூடிக்கொண்டு செல்லும். ரைட். அடுத்தது 40,000 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் கொண்ட களியொலி அலை ஒன்று வளியில் இருந்து நீருக்குள் செலுத்தப்படும் சந்தர்ப்பத்தில் அதன் பௌதிய கணியங்களில் இடம்பெறாத மாற்றம். ரைட். 40,000 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் கொண்ட களியொலி அலை ஒன்று வளியில் இருந்து நீருக்குள் செலுத்தப்படும் போது இடம்பெறாத மாற்றம் என்று கேட்டுக்கிறார். வழியில இருந்து நீருக்கு போதல் ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு அதிர்வு மீறன் கொண்ட அலை ஒன்று சேருது. அப்ப அங்க அதிர்வு மீறன் ஒரு போதும் மாற போறதில்லை. அதிர்வு மீறன் மாற போறதில்லை. ரைட். ரைட். அப்ப 40 ஹெர்ட்ஸ் அதிர் 40,000 ஹெர்ட்ஸ் அதிர்முறைன் கொண்ட களியொலி அலை ஒன்று வழியில் இருந்து ஒரு நட்டாங்கலையா களியொலி அலை வழியில் இருந்து நீருக்குள் செலுத்தப்படும் சந்தர்ப்பத்தில் அதன் பௌதிய கணியங்கள் இடம்பெறாத மாற்றம். எந்த பௌதிய கணியத்துல வந்து இதுக்குள்ள சம்பந்தப்படாதுன்னு சொன்னால் கதியில மாற்றம் ஏற்படும், அலைநீளத்தில மாற்றம் ஏற்படும், குறித்த களியொலியின் அதிர்முறை மாற்றம் அடையாது. குறித்த களியொலி அலையின் வீச்சம் அதிகரிக்கும். அந்த வீச்சம் என்ற கணியத்துல இங்க என்ன செய்யாது, இந்த வித மாற்றம், இந்த இடம்பெறாத மாற்றம் என்று கேட்டுக்கிறது. அதன் பௌதிய கணியங்கள் இடம்பெறாத மாற்றம், வீச்சத்துல வந்து மாற்றம் இருக்காது. அடுத்தது 27, 28 வந்து சமீபாட்டு தொகுதி ஒன்றின் கட்டமைப்பு காட்டப்பட்டிருக்குது. இரளினால் உற்பத்தி செய்யப்படும் பித்தம் இலிப்புட்டுணவுகள்ல பித்தம் என்ன செய்ய போனதுனால் இலிப்புட்டுணவுகளின் மீது தொழிற்பட்டு இலிப்புட்டுணவுகளை எண்ணெய் சிறுகோளங்களாக உடைக்க போகுது, குளம்பாக்க நடக்க போகுது. இது ஒரு பொறிமுறை சமிபாடு. இது ஒரு பொறிமுறை சமிபாடு. ஆரம்பத்துல நடக்கிறது. இலிப்புட்டுணவின் மீது பித்தம் சுரக்கப்பட்டு ஒரு பொறிமுறை சமிபாடு ஒன்று நிகழ்த்தும். அறுவை சிகிச்சை மூலம் ஒருவரின் உடலில் இருந்து கியூ எனும் அங்கம் அகற்றப்பட்டால், இப்ப பித்தப்பை அகற்றப்பட்டால் எங்க இலிப்பிட்டு சமிபாடு அவருக்கு பிரச்சனையா இருக்கு. பித்தம் அகற்றப்பட்டால் அவர்களுக்கு இலிப்பிட்டு சமிபாடு வந்து பிரச்சனையாக இருக்கு. அடுத்த வினாவை பாருங்க. 30வது கேள்வி. இரும்பு துருப்பிடித்தல் செயல்முறை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை ஒழுங்கமைப்பினை உருகாட்டுகிறது. குறித்த ஒழுங்கமைப்பின் ஏபிசி எனும் பிரதேசங்களில் பிரதேசத்தின் கீழ் தரப்பட்ட தாக்கம் இடம்பெறும் என்று கேட்டுக்கிட. இந்த ஒட்சியற்ற தாக்கம் எங்க இடம்பெறும் என்று கேட்டுக்கிட. இரும்பு இலத்திரனை இழப்பதன் மூலம் Fe2+ 2 இலத்திரனை இழந்து Fe2+ ஆக மாறுது. ரைட். அப்ப இதுல வந்து பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த மேற்பரப்புல வந்து தாராளமாக H2O வந்து இருக்கும், நீர் இருக்கும். அப்ப இங்க இரும்பு ஒட்சியேற்றம் அடையணும்னு சொன்னால் இவர்கள் தாழ்த்தல் அடையணும். இப்ப இவர் தாங்கள் தாழ்த்தல் அடையணும்ன்றதுக்காண்டி என்ன செய்யணும் என்று சொன்னால், தாங்கள் தாழ்த்தல் அடையணும்ன்றதுக்காண்டி இரும்பில் இருக்கிற இலத்திரனை இழக்கிறத தோண்டிவிடும். எங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஆக்சிஜன் அதிகமாக இருக்குது, நீர் அதிகமாக இருக்கும். என்று சொன்னால் மேலே இருக்கிற பகுதி, இந்த மேலே இருக்கிற பகுதியில நீரும் ஆக்சிஜனும் அதிகமாக இருக்கிறதால இவர்கள் என்ன செய்ய போயினோம் என்று சொன்னால் தங்களுக்கு தேவையான இலத்திரனை இந்த பகுதியிலிருந்து தூண்டி எடுக்க போயினோம். தாங்கள் என்ன செய்யணும், தாழ்த்தல் அடையணும்ன்றதுக்காண்டி அவர்கள் தாங்கள் தாழ்த்தல் அடையணும்ன்றதுக்காண்டி என்ன செய்ய போயினா இரும்பு ஒட்சியேற்றம் அடைய செய்ய போயினோம். அப்ப
சியில இருந்து இலத்திரன் இழக்கப்படுற அளவு வந்து அதிகமாக இருக்க போகுது. சியில இருந்து இலத்திரனை இழக்க செய்கிற ஆற்றல் வந்து கூடவே இருக்க போகுது. காரணம் என்னத்துக்காண்டி தாங்கள் தாழ்த்தல் அடையணும்ன்றதுக்காண்டி. ரைட். எப்பி வந்து Fe2+ ஆக மாத்துறதுக்காண்டி என்ன செய்ய போகுது? நீரும் ஆக்சிஜனும் சேர்ந்து 4 இலத்திரன்களை பெற்று 4 OH- அயனாக மாற்றமடையும். தாங்கள் தாழ்த்தல் அடைவதற்காக இரும்பை ஒட்சியேற்றினோம். அது விளங்கும். ரைட். முனைப்பகுதியில இருந்து இலத்திரன் அதிகமாக இழக்கப்படும் அந்த கன்செப்டை யோசிக்கிறேன். மாறி இங்க யோசிக்க வேண்டியது மேல ஆக்சிஜனும் நீரும் அதிகமாக இருக்கும். நீரும் ஆக்சிஜனும் அதிகமாக இருக்கும் போது தாங்கள் தாழ்த்தல் அடையணும் என்றதுக்காண்டி என்ன செய்யறது? இரும்பை ஒற்றியேற்றுது. அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ரைட். அடுத்த 31வது வினாவை பாருங்க. தோட்டத்து பட்டாணி தாவரங்களில் நெட்டை தாவரங்கள் குட்டை தாவரங்களுக்கு ஆட்சியானது எனின். நெட்டை தாவரங்கள் குட்டை தாவரங்களுக்கு ஆட்சியானது எனின் ஒற்றை கலப்பு பிறப்பாக்கத்தில் எப்பெற்றோர் தாவரச் ஜோடி சம விகிதத்தில் நெட்டை தாவரங்களையும் குட்டை தாவரங்களையும் தோற்றுவிக்கும். சம விகிதத்தில் நெட்டை தாவரங்களையும் குட்டை தாவரங்களையும் தோற்றுவிக்கும் என்று கேட்டுக்கிறார். தோட்டப்பட்டாணி தாவரங்களில் நெட்டை தாவரங்கள் குட்டை தாவரங்களுக்கு ஆட்சியானது. நெட்டை தாவரங்கள் ஆட்சியானது ஆட்சியான எல்லு கேபிட்டல் டி என்று சொன்னால் பின்னடைவான எல்லு ஸ்மால் டி. ஒற்றை கலப்பு பிறப்பாக்கத்தில் பெற்றோர் ஜோடி சம விகிதத்தில் நெட்டை தாவரங்களையும் குட்டை தாவரங்களையும் தோற்றுவிக்கும் என்று கேட்டுக்கிறார். ரைட். அப்ப டிடி என்று எடுத்தீங்கன்னா இங்க ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி தான் அந்த இயல்புகள் கிடைக்க போகுது. இங்க கேபிட்டல் டி ஸ்மால் டி இங்க கேபிட்டல் டி ஸ்மால் டி எடுத்தீங்க என்று சொன்னால் ரைட் கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி. அப்ப ரெண்டு கேபிட்டல் ஒரு கேபிட்டல் டி ரெண்டு கேபிட்டல் டி ஸ்மால் டி ரெண்டு ஸ்மால் டி. ரைட். அடுத்த புணர்ச்சதுரத்துல போட்டு பார்ப்போம். capital T small t small t small t capital T small t small t small t capital T small t small t small t. சம விகிதத்துல நெட்டை தாவரங்களும் குட்டை தாவரங்களும் எங்க வரப்போகுன்னு சொன்னால் இதுல வரப்போகுது. அங்க 3வது சந்தர்ப்பத்துல வரப்போகுது. அடுத்தது அட்கேரின் பொது சூத்திரம் CnH2n+2 ஆகும். 8 காவன்கள். அப்ப காவன் 8 சொல்லிக்கல. காவன் 8 ஐதரசன் வந்து எப்படி வரப்போகுது? 2 தர 8 சக 2 2 16 16 2 18. C8H18 வரப்போகுது. ஒக்டேன் C8H18 ஒக்டேன் வரப்போகுது. இந்த 33வது வினாவை பாருங்கள். சமமான தடைப்பெருமானம் கொண்ட 4 மின்குமிழ்கள் மின் சுற்றொன்றில் தொடுக்கப்பட்டுள்ள விதமுறைவில் காட்டப்பட்டுள்ளது. சுற்றில் எச்சந்தர்ப்பத்தில் மின்குமிழ்களின் பிரகாசம் மேலும் அதிகரிக்கும் என்று கேட்டுக்கிறார். எச்சந்தர்ப்பத்தில மின்குமிழ்களின் பிரகாசம் அதிகரிக்கும் என்று கேட்டுக்கிறார். இப்ப இதுல எல்லாமே சம தடைப்பெருமானம் கொண்ட மின்குமிழ்கள். சம தடைப்பெருமானம் கொண்ட மின்குமிழ்கள் எச்சந்தர்ப்பத்தில் மின்குமிழ்களின் பிரகாசம் மேலும் அதிகரிக்கும். மின்குமிழ் ஏ அகற்றப்படும் போது மின்குமிழை ஏ அகற்றி விட்டீங்கன்னு சொன்னா இதோ தொடர் இணைப்பாக வந்துடும். எல்லா மின்குமிழ பிரகாசமும் குறைய போகுது. அது வேற ஏ அகற்றி விட்டீங்கன்னு சொன்னால் என்னக போகுது. இப்ப இது இல்லாம போச்சுன்னு சொன்னால் இப்ப வாரம் மொத்தம் என்னோட என்ன செய்ய இதுக்குள்ளால பிரிஞ்சு இப்படி வரப்போகுது.
சும்மா உதாரணத்துக்கு இப்ப இது 3, இது 3, இது 3, இது 3 எல்லாமே 3 ஓம் தடையை கொண்ட மின்குமிழ்கள். இந்த 3 ஓம் அகற்றி விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இப்ப தடை பெருமானம் 9 ஓம் என்று வந்துடும். 3, 3, 6, 9 என்று வந்துடும். 9 வந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு ஏற்கனவே எல்லாமே இப்ப இந்த மின்குமிழ் எவ்வளவும் இதுல இருக்கல சமவெள தடை எவ்வளவு வரும்? மேலே 6 ஓம், கீழே 3 ஓம். உங்களை சமவெள தடை மொத்தம் இதுல 3 ஓம் வண்டி இருக்கு, இதுல 3 ஓம் வண்டி இருக்கு, இதுல மேலே 6 ஓம், கீழே 3 ஓம். அப்ப இந்த சமாந்தர இணைப்புகளை சமவெள தடை வந்து எப்படி வரப்போகுது? 6 கீழ் 3, 2 ஓம் வண்டி வரப்போகுது. இங்கால ஒரு 3 ஓம் இருக்குது. அப்ப மொத்தம் 5 ஓம் வரப்போகுது. என்னது? சமவெள தடை. என்னண்டு காண்றது சமவெள தடை? என்னண்டு சமவெள தடை காண்றது? நேரடியா என்னண்டு காண்றது? இது 5 என்றன், 2 என்றன், 3 என்றன், இது 6 ஓம், இது 3 ஓம், இது 3 ஓம். 6 ஒன்றால பெருக்கினால் 6, 9, 3 2ஆல பெருக்கினா 6. அப்ப 3 6, 6 1 6. இதுக்குள்ள பெரிய தடை வந்து 6 ஓம். இந்த 1ஐயும் 2ஐயும் கூட்டினீங்கன்னா 3, சுருக்கி விட்டா 2 ஓம் வந்து 2க்கும் சமவெள தடை. இங்கால ஒரு 3 ஓம் தடை இருக்கு. அப்ப மொத்தம் 5 ஓம் தடை. ரைட், இவ்வளவும் இருக்கல 5 ஓம் வந்து தடை பெருமானம். சமவெள தடை 5. அகற்றி விட்டீங்கன்னு சொன்னா சமவெள தடை 9 என்று வந்துடும். அப்ப மின்னோட்டம் குறைய போகுது. ரைட், அடுத்த பி அகற்றப்பட்டுச்சுன்னு சொன்னால், இப்ப பி அகற்றப்பட்டுச்சுன்னு சொன்னால் பியை அகற்றி விட்டீங்கள் என்று சொன்னால் பி போயிட்டு சொன்னால் இப்ப இதுல 3 ஓம், இதுல 3 ஓம், 2 சமதடைகள் இருக்கு. சமவெள தடை வந்து 4.5 ஓம் என்று வரப்போகுது. இதை வச்சுக்கொண்டு ஒன்னும் சொல்ல இயலாது. 4.5 வச்சுக்கொண்டு ஒன்னும் சொல்ல இயலாது. பார்ப்போம். பியும் சியும் அகற்றப்பட்டால் இந்த 2ஐயும் இல்லா பண்ணினோம்னு சொன்னா வார மின்னோட்டம் இதுக்குள்ளால வந்து இப்படி 3 ஓமுக்குள்ளால வந்து இந்த 3 ஓமுக்குள்ளால வந்து 6 ஓமுக்குள்ளால போகும். இங்க தடை கூட. அப்ப இது வராது. 2ஓ 3 ஒன்றான் பிரச்சனை. டிஏ அகற்றோம். டிஏ அகற்றி விட்டோம் என்று சொன்னால் இந்த 3 ஓம் இருக்காது. அப்ப இதுல 6 ஓம், இதுல 3 ஓம். 6க்கும் 3க்கும் சமவெள தடை 2. பிஏ அகற்றினால் சமவெள தடை வருது 4.5 ஓம். இதுல டிஏ அகற்றினால் சமவெள தடை வருது 2 ஓம். ரைட், இங்க மின்குமிழின் எந்த டி அகற்றப்படும் போதுதான் என்ன செய்ய போகுது? பிரகாசம் கூட போகுது. டிஏ அகற்றப்படும் போதுதான் பிரகாசம் கூட போகுது. சாதாரணமாக நார்மலா எண் பெருமானங்களை வச்சுக்கொண்டு நீங்கள் பார்க்கிறண்டா அப்படித்தான் பார்க்கிறது. சரியோ, இதை விட சும்மா நார்மலாக சொல்லலாம். சமாந்தர இணைப்புகள் இருக்கும் போது சமவெள தடை குறையும். நார்மலா சமாந்தர இணைப்புகள் இந்த சமவெள தடை வந்து குறைய போகுது. ரைட், இந்த டி அகற்றி விட்டோம் என்று சொன்னால் மொத்த சமவெள தடை வந்து குறைய போது. ஆகவே டி அகற்றி விட்டால் மின்குமிழ் அதிக பிரகாசத்தோட ஒளிரும். இது வந்து நான் சொல்லுவேன், எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளால சொல்லலாம். மற்றபடி வெள்ளி செய்த அனுபவம் இருந்தால் நீங்களும் டக்குன்னு சொல்லலாம். டி அகற்றி விட்டோம்னா மொத்த சமவெள தடை குறைய போகுது. அப்ப மின்குமிழ்கள பிரகாசம் முன்னேறப்பாக அதிகரிக்க போகுது என்றது நார்மலா சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். மொத்தமா சமவெள தடைகள் சமாந்தர இணைப்புல வந்து சமவெள தடை குறைவா இருக்கு. சமாந்தர இணைப்புகளாக இருக்கும்போது சமவெள தடை குறைவாக இருக்கும். அடுத்தது பாருங்கள். சூழல் தொகுதி ஒன்றில் காணப்பட்ட உணவு வலை ஒன்று உருவில் காட்டப்பட்டுள்ளது. மேற்குறித்த உணவு வலையில் பேர உலோகங்கள் நிலைபெறான சேதன மாசாக்கிகள் அச்சுறுத்தலால் பாதிப்புக்குட்படும் வாய்ப்புள்ள அங்கி. ஒரு பூசணை மட்டத்தின் இறுதி பூசணை மட்டத்திலே இருக்கிற அங்கிதான் இந்த பாதிப்புகளுக்கு உள்ளாகும். ஒரு பூசணை மட்டத்தினுடைய இறுதி பூசணை மட்டத்தில் இருக்கிற அங்கிதான் இந்த பாதிப்புக்கு உள்ளாவார். சரியோ, இதுல கேயில இருந்துதான் இந்த சங்கிலி தொடங்குறபடியால் இது உற்பத்தியாக்கியா இருக்க போது. கேய ஓ சாப்பிடுது, ஓ எம் சாப்பிடுது, எம் என் சாப்பிடுது. கேய பி சாப்பிடுது, பி எம் சாப்பிடுது, எம் என் சாப்பிடுது. ரைட், கேஎல் சாப்பிடுது, எல் என் சாப்பிடுது. கேஐ
எல் சாப்பிடுது, எல்ல பி சாப்பிடுது, பிஏ ஓ சாப்பிடுது, ஓ எம் சாப்பிடுது, என் சாப்பிடுது. அப்ப இங்க கடைசியாக யாரை சுத்தி சுத்தி பார்த்தாலும் யார் கடைசியா இருக்கிறார்? என் தான் கடைசியா இருக்கிறார். இவர்ல தான் உயிர் சரிவடைதல் அதிகமாக நடக்க போகும். உயிர் சரிவடைதல் இங்கதான் உயிர் சரிவடைதல் அதிகம் நடக்க போகும். ஈஸி பேப்பர், ஈஸி பேப்பர். ரைட். அடுத்தது 4 கிலோகிராம் திணிவு கொண்ட சீரான திண்மாடர் ஏபி ஆகும். அதனை ஏயினை பற்றி உயர்த்துவதற்கு பியில் பிரயோகிக்க வேண்டிய இழிவளவான விசை. சீரான திண்மாடர் என்று சொன்னால் இதனுடைய மைய பகுதியின் நிறை தொழிற்படுற புள்ளியா இருக்கும். இதனுடைய மைய பகுதியிலிருந்து நிறை தொழிற்படும். ரைட். இதனுடைய மைய பகுதியிலிருந்து நிறை தொழிற்படும். 4 கிலோகிராம் என்றால் 40 நியூட்டன். மையம் என்றால் இவ்வளவு 1 மீட்டர், இங்கால 1 மீட்டர். உயர்த்துவதற்கு பியில் பிரயோகிக்க வேண்டிய இழிவளவான விசை. அப்ப இந்த சமநிலைக்கு விசை திருப்பத்தை பார்த்தோம்னு சொன்னால் 40 தர 1 சமன் எஃப் தர 2. அப்ப எஃப் சுருக்கூட்டம் என்றால் 20 நியூட்டன் 2 வரப்போகுது. 20 நியூட்டன் 2 வரப்போகுது. அது ஒரு உலோக திண்மம் ஒன்றிற்கு வெப்பத்தினை வழங்கும் போது, இது ஒரு உலோக திண்மத்திற்கு வெப்பத்தை வழங்கிக்கல, திண்ம மண்டேக்குள்ள வெப்பத்தை வழங்கும் போது துணிக்கைகள் இயக்க சக்தி அதிகரிக்க போது. சராசரி இயக்க சக்தி, அதிர்வு இயக்க சக்தி கூட போகுது. துணிக்கைகள் அதிர்றதால துணிக்கைகளுக்கு இடையிலான வீச்சம் கூட போகுது. துணிக்கைகளுக்கு இடையிலான வீச்சம் அதிகரிக்கல, துணிக்கைகள கனவளவு அதிகரிக்க போகுது. கனவளவு அதிகரிக்க போது அடர்த்தி குறைய போது துணிவுல மாற்றம் ஏற்படாது. விரிவு. வீச்சம் கூடும், வீச்சம் கூடி கனவளவு அதிகரிக்கும். வீச்சம் கூடுறபடியா கனவளவு கூடும். கனவளவு கூடுறதால அடர்த்தி குறையும். கனவளவு கூடி அடர்த்தி குறைகிறதால திணிவுகள்ல மாற்றம் ஏற்படாது. திண்ம விரிவின் போதோ, திரவ விரிவின் போதோ, வாயு விரிவின் போதோ திணிவில் மாற்றம் ஏற்படாது. காரணம் கனவளவு கூடி அடர்த்தி குறைகிறதால. உலோக துணிகளின் அதிர்வு இயக்க சக்தி அதிகரித்தாலும் இயக்க சக்தி, சராசரி இயக்க சக்தி குறையும் என்று கிடக்கு பிழை. துணிக்கைகளின் அதிர்வு வீச்சம் அதிகரிப்பதால் அதன் கனவளவு அதிகரிக்கும். சரி. 2வது விடை சரி. Right. 37வது வினா. பதினாறு நியூட்டன் 16 நியூட்டன் நிறையை கொண்ட 16 நியூட்டன் நிறையை கொண்ட உலோக குற்றி ஒன்று நியூட்டன் தராசில் இணைக்கப்பட்டவாறு நீர் கொண்ட முகவையினுள் எக்ஸ் ஒய் செட் வழியே முற்றாக அமுழ்த்தப்பட்டது. எக்ஸ் என்றது இப்ப இருக்கிற இடத்திலிருந்து இவ்வளவு தூரம் எக்ஸ், இந்த இடத்தில இருந்து இவ்வளவு தூரம் எக்ஸ். இதுவரைக்கும் இந்த மேற்பரப்புக்கு அண்மிக்கும் வரைக்கும் அவற்றை நிறையில மாற்றம் இருக்காது. அண்மிக்கும் வரைக்கும் நிறையில மாற்றம் இருக்காது. இப்படியான வரைவுகள் 3 வரைவு இருக்கு. முதலாவதும் இருக்குது, 2வதும் இருக்குது, 3வதும் இருக்குது. ரைட். இந்த மேற்பரப்புல தொட்ட உடனே ஒரு மேற்பரப்பு இழுவிசை காரணமாக, மேற்பரப்பின் இழுவிசை காரணமாக இந்த நியூட்டன் தராசின் வாசிப்பு டக்கண்டருக்கா கூடும், சடுதியாக கூடும். சடுதியாக கூடுற மாதிரியான விளக்கங்கள் 2வது வரைவிலையும் காட்டப்படையில என்றால் அது குறைகிற மாதிரி காட்டுது டக்கண்டு. இதுல 1வது வரைவிலையும் குறைகிற மாதிரி காட்டப்பட்டிருக்குது. அதுவும் வராது. 3வது விடை ஏற்கனவே அது பிழையான விடை வராது. 2வது விடை சரி. சரி. 4வது விடை. 4வது விடையில ஒரு சின்ன உயர்ச்சி காட்டப்பட்டிருக்கு. உயர்ந்து
ஒரு அமிழ்த்தி கொண்டு போகும்போது என்ன செய்ய போகுது சட் வரைக்கும் இந்த அமிழ்த்தி கொண்டு போகும் வரைக்கும் குறைஞ்சு பிறகு ஃபுல்லா அமிழ்ந்தா பிறகு என்ன செய்ய போறையில மாற போறையில 4வது விடை பொருத்தமான விடையாக இருக்கும். மேற்பரப்புல வச்ச உடனே ஒரு மேற்பரப்பு இழுவிசை காரணமாக இந்த மரக்குட்டி அந்த குலோக குட்டியை வந்து இவர் என்ன செய்வார் தண்ணி தன்னை இழுப்பார். இலக்கியக்க நிறைய கூடும் அந்த இதுதான் இதுல காட்டியிருக்கு. நிறை கூடி பிறகு என்ன செய்யும் குறையும் 4வது விடை. PQRS என்னும் தளத்துக்கு செங்குத்தாக மின்னோட்டம் செல்லத்தக்க வகையில் மின்சுற்றொன்று அமைக்கப்பட்டுள்ள கடத்தியில் AB என்னும் இடத்தில் மின்னோட்ட திசை காந்தப்புல திசை என்பன சரியாக காட்டப்படும். AB என்ற இடத்துல மின்னோட்டம் இப்படி இருந்து இப்படி வருது, இப்படி வந்து திருப்பி இப்படி போகும். நீங்கள் அம்பியருடைய வலக்கை விதியை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் அம்பியற்ற வலக்கை விதி என்ன மின்னோட்டம் செல்ற கடத்தியில பற்றி பிடிக்கும் போது பெருவிரல் மின்னோட்டத்தின் திசையையும் ஏனைய 4 விரல்களும் காந்தப்புலத்தின் திசை. அப்ப இந்த திசையில மின்னோட்டம் ஓடுதுன்னு சொன்னால் காந்தப்புலம் வந்து இந்த திசையா இருக்கும். இப்ப பெருவிரல் வந்து மின்னோட்டத்தின் திசையை கொடுத்துச்சுன்னு சொன்னால் காந்தப்புலத்தின் திசை எப்படி இருக்க போகுது இதை சுத்தி இப்படி இருக்க போகுது இந்த பக்கமாக இருக்க போகுது. ரைட். அதே மாதிரி இந்த கடத்தில மேல் நோக்கின திசையில மின்னோட்டம் ஓட போது அப்ப காந்தப்புலத்தின் திசை வந்து இந்த திசையில இருக்க 38வது. இங்க தாளுக்குள்ள மின்னோட்டம் போது இங்க தாள்ல இருந்து வெளியில மின்னோட்டம் வருது. அப்ப தாளுக்குள்ள மின்னோட்டம் போய்கல குரோஸ், தாள்ல இருந்து வெளியில மின்னோட்டம் வரைகல டாட். ரைட். இந்த திசையில இங்க மின்னோட்டம் இப்படி இருக்க போது, இங்க மின்னோட்டம் இந்த திசையில இருக்க போது. அப்ப இதற்குரிய மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் 1வது விடை பொருத்தமானதாக இருக்கு. தாளுக்குள்ள மின்னோட்டம் போய் தாள்ல இருந்து வெளியில மின்னோட்டம் போகுது. தாளுக்குள்ள மின்னோட்டம் போச்சுன்னு சொன்னா குரோஸ், தாளை விட்டு வெளியில மின்னோட்டம் வந்துச்சுன்னு சொன்னால் டாட். 1வது விடை பொருத்தமான விடையா இருக்கு. 39வது பாருங்க. இலங்கையில் நாட்பட்ட சிறுநீரக நோய். இலங்கையில் நாட்பட்ட சிறுநீரக நோய்க்கு காரணம் விவசாயத்தில் அசேதன மாசாக்கிகள். அதான் சரி. விவசாயத்துல அசேதன மாசாக்கிகள், ஆசனிக் போன்ற அசேதன மாசாக்கிகள் வந்து அங்க பயன்படுத்தப்படுறதுதான் சரியான விடை. அடுத்த கேள்விய பாருங்க. நீரடிச்சுவடு, காவன் அடிச்சுவடு, உணவு மயில் மேற்தரப்பட்டவை சூழல் பேர்ந்த அபிவிருத்தியுடன் தொடர்புடைய எண்ணக்கருக்கள் ஆகும். இவற்றில் எதன் அதிகரிப்பு மற்றது அதிகரிப்புடன் நேரடியாக செல்வாக்கு செலுத்தும்? இதுல நேரடியாக செல்வாக்கு செலுத்துறது காவனும் உணவு மயிலும். உணவு மயில் பெருமானம் அதிகரிக்கக்குள்ள காவன் அடிச்சுவடு அதிகரிக்கும். நாங்கள் உணவு மயில் என்றது ஏற்கனவே பல கிளாஸ்ல பார்த்திருக்கிறோம். உணவு மயில் என்றது ஒரு உணவுக்கும் நுகர்வோருக்கும் இடைப்பட்ட தூரம். அது வார இடத்துக்கும் நாங்கள் இருக்கிற இடத்துக்குமான தூரம். உணவு மயில் பெருமானம் அதிகரிக்க அதுக்கான போக்குவரத்து செலவு கூட போகுது. போக்குவரத்து கூட போகுது. அப்ப போக்குவரத்தால எரிபொருள் செலவு கூட போகுது. எரிபொருள் செலவில்லை, எரிபொருள் விரயமாகிற அளவு கூட போகுது. அமெரிக்காவிலிருந்து கோதுமமா கப்பல்ல வர போன்னு சொன்னால் அதுக்கான அந்த எரிபொருள் செலவுன்றது மிக உயர்வு. அப்ப அதன் மூலமான காவன் அடிச்சுவடு வந்து அதிகம். ரைட். பருப்பு வந்து இந்தியாவில இருந்து வருதுன்னு சொன்னால் அதற்கான உணவு மயில் கூட. இதே வந்து நாங்கள் உள்ளூர்ல உற்பத்தி செய்தோம் என்று சொன்னால் அதற்கான உணவு மயில் பெருமானம் குறையும். அந்த உணவு மயில் பெருமானத்தை குறைப்பதுன்றதுன்ற நோக்கம் வந்து போக்குவரத்தை குறைக்கிறது. போக்குவரத்தை குறைச்சால் எரிபொருள் செலவு குறையும். எரிபொருள் செலவு குறைஞ்சால் காவன் அடிச்சுவடு குறையும். அப்ப இதுல ஒன்றின் அதிகரிப்பு மற்றையுடன் நேரடியாக செல்வாக்கு செலுத்துறது என்று சொன்னால் காவன் அடிச்சுவடு அதிகரிக்கிறான்ற பிஏ அதிகரிக்க செய்யும். காவன் அடிச்சு பியின் அதிகரிப்பு, சியின் அதிகரிப்பு, உணவு மயிலின் அதிகரிப்பு மாறி சொல்லிட்டு உணவு மயிலின் அதிகரிப்பு காவன் அடிச்சுவட்டின் அதிகரிப்பை கூட்டும். 4வது விடை. சியின் அதிகரிப்பு பியின் அதிகரிப்பை பிஏ அதிகரிக்க செய்யும்.
நல்ல நல்ல கேள்விகள், இலகுவான கேள்விகளான செய்ய முடியும். இவ்வளவுதான் இந்த வினாத்தாள். மிச்சத்தை நாங்கள் எங்கிட்ட அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். Good evening, sir. Good evening. Good evening, sir. எஸ், இதுல இறுதியாக நடந்த மாகாண கல்வி திணைக்களம் வடக்கு மாகாணத்தினுடைய இறுதி தவணை பரீட்சை தரம் 11க்கான வினாத்தாள் பார்த்து கொண்டு போவோம். டவுட் இருந்தால் செய்து கொண்டு போய்கள் அல்ல கடைசியில கேளுங்க. பின்வருவனற்றுள் பருமனை மாத்திரம் கொண்ட கணியம். இப்ப பருமனை மாத்திரம் கொண்ட கணியம் என்றது என்னதை கேட்கிறோம் சொன்னால் எண்ணிக்கணியம் என்றதை கேட்கினோம். ரைட், எண்ணிக்கணியம் என்றதை கேட்கிறார்கள். எண்ணிக்கணியம் என்றது இங்க அமுக்கம் ஒரு எண்ணிக்கணியம். நிறை ஆர்முடுதல் விசை என்றது பருமனையும் திசையையும் கொண்ட காவிக்கணியமாக இருக்கும். இரண்டாவது வினா பாருங்க, இடைப்புகுந்த தட்டினை அவதானிக்கக்கூடிய இளைய வகை. இடைப்புகுந்த தட்டு இருக்கிறது இதய தசை இழையம். இதய தசை இழையங்களுக்கு இடைப்புகுந்த தட்டுக்கள் காணப்படும். இதய தசையை பொறுத்தவரை இதை விட வேறு என்னன்னு சொன்னா சந்தத்திற்கேற்ப தொழிற்படும், கிளைகள் கொண்டது, தனிக்கரு கொண்டது, இப்படியான இச்சையின்றி இயங்கக்கூடியது, ஒருபோதும் களைப்படையாதது, இப்படியான விசேட இயல்புகள் இதய தசைக்கு இருக்கு. அதே மாதிரி குறுக்கு வரிகள் கொண்டு காணப்படும். கண்கூட்ட தசைகளை பொறுத்தவரையில வரி கொண்டது, உருளை வடிவமான கலங்கள், பல்கரு கொண்டது, இளைமணிகள் அதிக அளவில் காணப்படும். இதய தசையிலையும் அதிக அளவான இளைமணிகள் காணப்படும். கண்கூட்டு தசை இச்சையுள் இயக்கத்தை காட்டும், விரைவில் களைப்படைய கூடியது. மலமளப்பான தசையை பொறுத்தவரையில கதிருருவானது, தனிக்கரு கொண்டது, இச்சையின்றி இயங்கக்கூடியது, இப்படியான இயல்புகள் இருக்கு. பின்வரும் தாவரங்களில் பூக்களை தோற்றுவிக்காத போதும் வித்துக்களை தோற்றுவிப்பது பைனஸ். பைனஸ் மற்றது இன்னும் ஒரு உதாரணம் இருக்குது, மடுப்பனை. பைனஸ் மற்றும் மடுப்பனை இந்த இரண்டுக்கும் இந்த பூக்களை தோற்றுவிக்காத வித்துக்களை தோற்றுவிக்கும் தாவரங்களுக்கு உதாரணமாக குறிப்பிட முடியும். அடுத்தது இளைமணிகளில் உருவாகும் அனுசேப கழிவு. இளைமணிகளை பொறுத்தவரையில் இளைமணிகள்ல சக்தி உற்பத்தி நடக்க போகுது. அப்ப சக்தி உற்பத்தியை பொறுத்தவரையில குளுக்கோஸ் ஆக்சிஜனுடன் தாக்கம் அடைந்து கார்பனீர் ஆக்சைடு வாயுவையும் நீரையும் அதே மாதிரி ஏடிபி சக்தியையும் உருவாக போகுது. அப்ப இங்க உருவாக்கப்படுற கழிவு கார்பனீர் ஆக்சைடு வாயு. கார்பனீர் ஆக்சைடு வாயு. யூரியா ஈரலால் உருவாக்கப்படும். யூரியா ஈரல்ல உருவாக்கப்படுற கழிவு பதார்த்தம். பெறப்பட்ட எந்த பதார்த்த சோடி கலக்கும் போது கரைசல் ஒன்றினை தரும். கரைசல் என்று சொல்லி கிடக்கு. கரைசல் என்று வாரது ஏகவின கலவை. ஏகவின கலவை தான் கரைசலாக இருக்கும். சீனி தேங்காய் என்றது ஒரு பல்லின கலவை. கரியுப்பு மண்ணெண்ணெய் என்றது பல்லின கலவை. ஹைட்ரசன் குளோரைட் திரவ அமோனியா ஒரு பல்லின கலவை. கரைசல் நிலையில இருக்கிறது நீர் எதனால் மதுசாரம். மதுசாரம் நீரில் கரையக்கூடியது. கரைசல் என்பது விளங்கணுமா? கரைசல் என்றது ஒரு ஏகவின கலவையாக இருக்க போகுது. கரைசல் என்றது ஒரு ஏகவின கலவையாக இருக்க போகுது. அமில இயல்பினையும் மூல இயல்பினையும் காட்டும் ஆக்சைடு. வளமையா ஈரியல் கேட்கிறது. ஈரியல் கேட்கிறது. இதுல அமில இயல்பு மூல இயல்பு கேட்டு கிடக்கு. அலுமினியம் ஆக்சைடு Al2O3. அலுமினியத்தினுடைய ஆக்சைடு தான் ஈரியல் ஆக்சைடு தோற்றுவிக்கக்கூடியது. அலுமினியம் என்றது வரப்போகுது. நைதரசனுடைய ஆக்சைட்டுகள் அமில இயல்புடைய ஆக்சைட்டுகளாக இருக்கும். சோடியத்தின் ஆக்சைடு மூல இயல்புடையதாக இருக்கும். தூய ஐதரசனோட சேர்ந்த ஆக்சைடு தூய நீராக இருக்கும் போது அது நடுநிலை பதார்த்தமாக இருக்கும். அடிப்படை கணியங்கள் சார்பாக
அதிர்வு மீடுறன். அதிர்வு மீடுறன்ன்றது சர்வதேச அலகாக ஹெர்ட்ஸும், அதிர்வு மீடுற அலகு வந்து செகண்ட் மைனஸ் ஒன்னு பார்க்கறாங்க. செகண்ட் மைனஸ் ஒன், செகண்ட் மைனஸ் ஒன். சர்வதேச அலகு ஹெர்ட்ஸ். ஒரு செகண்டில் அதிர்ந்த அதிர்வுகளின் எண்ணிக்கை. அதிர்வு மீறன்ன்றது ஒரு செகண்டில் அதிர்ந்த அதிர்வுகளின் எண்ணிக்கை. இங்க F சமன் 1/T என்ற சமன்பாட்டை பயன்படுத்த முடியும். அதிர்வு மீறன் வந்து அலைவு காலம் நேர்மாறு வீத சமனாக இருக்கு. செகண்ட் மைனஸ் ஒன் என்றது அதனுடைய அலகாக இருக்கு. மூலங்களுடன் மிதைல் செம்மஞ்சள். மிதைல் செம்மஞ்சள் வந்து மூலங்களோட மஞ்சள் நிறத்தையும் அமிலங்களோட சிவப்பு நிறத்தையும் தரும். மூலங்களுடன் மிதைல் செம்மஞ்சள் வந்து மஞ்சள் நிறத்தையும் அமிலங்களோட சிவப்பு நிறத்தையும் தரும். அமிலங்களுடன் சிவப்பு நிறத்தையும் தரும். அடுத்தது ஒரு நிமிஷம் பிள்ளையா, ஒரு நிமிஷம். அடுத்த வழியை பாருங்க. பல்கல அங்கி ஒன்றின் சிக்கத்தன்மை அதிகரிக்கும் ஒழுங்கு.